வணக்கம் ஈரோடு மக்களே, உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முக்கால்வாசி பேர் நீங்கள் லேண்டில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ப்ராப்ளம், எப்படி கோல்டையும் வெள்ளியும் பீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். 10ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மற்ற ஊர் மாதிரிலாம் இல்லை, முன்னாடியே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதனால் வெயிட் பண்ணாமல் டப்புன்னு புக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்ல நாள். நியூ இயருக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்டை நீங்கள் வாங்கி போட்டுக்கிறீங்களா இல்லை கோல் விடுறீங்களான்னு உங்கள் முடிவு. இந்த கிஃப்ட்டு இன்னும் 10-15 நாளைக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, கோல்டை டபார்னு 2% இறக்கினோம். அப்படின்னா 400 ரூபாய் இறங்கி இருக்குது. திரும்பி 12,600 இறங்கிடுச்சு. அப்போ 13,000 எட்டாத கண்ணியாக இருக்கும். நான் போயிட்டு வரும். 24 கேரட்டும் 13,746 இறங்கிடுச்சு. அதுவும் 450 ரூபா டவுனு. 18 கேரட்டும் டவுனு. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் பிளிப்பாக பார்க்குறேன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரேடியாக வர்டிக்கலாக ஏறிட்டு டொப்புன்னு போட்டான். ஆனால் திரும்பி ஏற ஆரம்பிச்சிடுச்சு. பட் போட்டான். வெள்ளியை புதேல்ந்து போட்டான். 10% 11% அப்படியே பராங்கலை தூக்கி போட்டான். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,35,000 30,000 தான் ட்ரேட் ஆகுது. ஒரே ஹவரில் 11% விழுந்தது. இதுதான் நான் வொலட்டாலிட்டின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ இது பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. தண்ணி தெளிச்சு ஆட்டை அடித்த மாதிரி அடித்தான்னு வைங்க, கண்ணை மூடி கண்ணை திறங்கிறதுக்குள்ளே -50% வந்துடும். அதனால் இது வெள்ளி ஹைலி வொலட்டைல். இட் இஸ் நாட் அ மானிட்ரி மெட்டல். படித்து உங்களுக்கு சொன்னேன். இதில் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் மோசமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை தொடாதீங்க, இது ப்ராப்ளம் ஆகும். இது சைனா விளையாடுறான், அவன் விளையாடுறான், இவன் விளையாடுறான், நிறைய சில்வர் இருக்குது, எவ்வளோ வேணால் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சில்வர் பொத்துன்னு விழுந்தது. இப்போ சடனாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜியோ பாலிட்டிக்கலி டென்ஷன் ஈஸ் ஆகிடுச்சுன்னு. ஒரு டென்ஷனும் ஈஸாக இல்லை. ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. நோ சீஸ்ஃபயர். அவன் யுக்ரைனை கீவில் அடித்தான், இவன் திரும்பி ரஷ்யன் ஆயில் அடித்தான். பூட்டினோட பிரசிடெண்ட் வீட்டையே அடித்தாங்க. யாரோ கிரெம்லின்லேயே விழுந்தது குண்டு. ஸோ இப்போ இது என்னன்னா, இது எஸ்கலேட் தான் ஆயிருக்கே தவிர இது இன்னும் குறையிற மாதிரி தெரியல. அப்போ ஏன் விழுந்ததுன்னா, மார்க்கெட் ரொம்ப டயர்டாயிடுச்சு. காற்றை ரொம்ப ஏற்றிட்டான், பலூனை கொஞ்சம் இறக்கி விட்டான் காற்றை. வெள்ளியை நீங்கள் மானிட்ரி மெட்டல் நினச்சி நீங்கள் வாங்கினதுனால அந்த மானிட்ரி மெட்டல் ஆகாது. இலான் மஸ்க் என்ன பண்ணார், உள்ளே புந்து கொம்பு சுற்றினார். இது மாதிரி சில்வர் விலையெல்லாம் ஏறக்கூடாது, இது மானிட்ரி மெட்டல் இல்லை, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். இப்படிலாம் விலை ஏறினா நாங்கள் இவி விலையை ஏற்றிடுவோம், சோலார் விலையை ஏற்றுவோம், இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த சோலார் இண்டஸ்ட்ரி, இவி இண்டஸ்ட்ரியில் டிமாண்டு குறையும் அப்படின்னா, டிமாண்டு குறையும், ஆல்டர்னேட் மெட்டல்ஸ் வரும் அப்படின்னு 2 வார்த்தையை விட்டான். உடனே அப்படி நூல் பிடிச்ச மாதிரி விட்டான் அதை பொத்துன்னு. அது விழுந்ததோ இல்லையோ, காப்பரும் சேர்ந்து விழுந்தது. காப்பர் 13% விழுந்தது. அதாவது ஒரே நாளில் $1000 புஷ்ஷுன்னு காற்று பிறந்த மாதிரி போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இது மாதிரி யூஸே இல்லாத மெட்டலை கரன்சிக்கு மெஷர் பண்ணுறதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உள்ளே தள்ளிக்கங்க. இன்ஃப்ளூயன்சர் சொன்னால், இவன் சொன்னான், அவன் சொன்னான், நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து. எங்கேயுமே ஃபுல் பணத்தை பெருசாக போட்டு மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கிழமைக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. விழுந்துதா 10%? இப்போ தண்ணியை தெளித்து கொஞ்சம் ஏற விட்டோன்னு திரும்பி ஓடினீங்கன்னா திரும்பி பொத்துன்னு தலையில் போடுவோம். அப்புறம் உங்களுக்கு வலிக்கும். அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் என்ன பண்ணுறான், சரிடா நம்மளால் இதுதான் விற்க முடியல, எது ஸ்கூட்டர், நம்ம இந்த எலக்ட்ரிக் பேக்கப் யூபிஎஸ் சப்ளை வைப்போம், நம்ம பேட்ரி ஸ்டோரேஜை நாங்கள்லாம் பிஸ்து. அதனால் எங்கள் ஷோரூம், அதே ஷோரூமில்
நாங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸ் விற்க ஆரம்பிப்போம், எலக்ட்ரிசிட்டி ஸ்டோர் பண்ணுறதுக்கு விற்போம், அதில் பெரிய ஆளாக வருவோம் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்கிறாரு. ஆக மொத்தம் ஸ்கூட்டர் விற்கல, கம்பெனி கோயிந்தோ. அதனால் சேல்ஸ் ஸ்லைடி வந்து 0 வரைக்கும் இறங்கிடும். எவனும் வாங்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் என்னடான்னா, ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலேயே 3rd லார்ஜஸ்ட்டு ரிசர்வ்ஸ் ஆஃப் ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கான். நம்பர் 1 சைனா, நம்பர் 2 பிரேசில், நம்பர் 3 நம்மட்டான். நம்ம ஊர்லேயே 7 மில்லியன் டன் இருக்கான். நம்மளுக்கும் எல்லா ஈவியும் பண்ணிக்கலாம், மற்றவனுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நம்மகிட்ட இருக்கான். ஆனால் நம்மளால் அந்த தோண்டி அதை எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு நல்ல தடைகளை போட்டிருக்கு. இதுக்கு நம்ம பெரியப்பாவுக்கு சொல்யூஷன் ஈஸியாக சொல்லலாம். A1 A2 கூப்பிட்டு விட்டா, இறக்கி விட்டா பண்ணுவாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிறத நம்மளே தோண்டி யூஸ் பண்ணாமல் நம்ம சைனாலேருந்து வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, சைடில் போடுறேன். ஆர்பிஐ எப்போதுமே என்னென்னா டேஞ்சர் போன அப்புறம் தான் கதவை மூடுவாங்க. 2 வருஷமாக மைக்ரோ ஃபைனான்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஆர்பிஐ மூழ்கிக்கிட்டு அங்கே ஆமாம் வாஸ்தவம், அங்கே ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை ஒழுங்காக பாருங்கள் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. லக்ஸரி கார் சேல் 2% தான் ஏறிச்சான். ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது சில பேருக்கு. இந்த டோட்டலாக இந்த வருஷம் ஃபுல்லாக கார் சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. மாருதி நம்பர் 1, மஹிந்திரா நம்பர் 2, டாட்டா நம்பர் 3, நம்பர் 4 இடத்த தான் இறங்கிட்டாங்க ஹுண்டை. ஆனால் கியாவையும் சேர்த்திங்கன்னா ஹுண்டை திரும்பி 2வது பொசிஷனுக்கு போயிடுறாங்க. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ஹுண்டை எக்ஸ்டருக்கு அப்புறம் புதுசாக மாடல் ஒன்றும் இறக்கலை. மாடல் இறக்கினா தான் வண்டி விற்கும். கரெக்டாக வச்சே ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. அதை சரி செய்யறதுக்கு இன்னிலேருந்து 2030 வரைக்கும் 26 மாடல் இறக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இறக்கினா பார்ப்போம். அதுக்குள்ளே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு என்னென்னா, பிவைடிங்கிற சைனா கம்பெனி பிக்கஸ்ட் இவி பிளேயராக மாறப்போகிறோம். 2025 இந்த வருஷம் முடியறச்ச டெஸ்லாவோட நிறைய பிவைடி கார் விற்றுருக்கும். அடுத்த வர வருஷத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் கேப்பு பெருசாகிடும். ஆனால் 2025லேயே இலான் மஸ்கோட பிவைடி எக்ஸ்ட்ரா கார் விற்றுருப்பாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதனால மற்ற கார் மேக்கர்ஸுக்கெல்லாம் ஒரு தடமாட்டம் இருக்குது. இந்தியாவிலேயே முதல் வாட்டி ஒரு ஐடி கம்பெனி கிளியராக பிளானே கொடுத்துட்டோம். புது ஆட்கள் வேலைக்கு தேவையில்லை, ஏஐ வச்சு நாங்கள் ஸ்கேலப் பண்ணுறோம். ஆட்கள் வேலைக்கு தேவையில்லை, ஆட்கள் அப்ளை பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவைப்பட்டால் நாங்கள் கேட்குறோம், அப்போ நீங்கள் வந்தால் போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிலையன்ஸ் என்ன சொல்கிறான், ஒரு ஆண்டவன் இருக்கிறான் கவலைப்படாதேன்னு பாட்டு பாடின மாதிரி ஒரு பெரியப்பா இருக்கிறான் கவலைப்படாது. 16,000 கோடி பில் அனுப்ப மறந்துட்டீங்க. இந்த $30 பில்லியன் பில் அனுப்பிச்சிங்கன்னா யார் பார்க்க போகிறாங்க? இதெல்லாம் தப்பு, நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோன்னு எடுத்து வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்டை இதை போடுறோம்னு ரிலையன்ஸ் சொல்லிட்டார். இது நான் சொல்ல, ரிலையன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் இதை நாங்கள் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறோம், இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 30 பில்லியன் கொடுக்கணுன்னா 1 பில்லியன் 9,000 கோடி, 30 × 9,000 கோடின்னு பாருங்கள், 2,70,000 கோடி. எங்கேயாவது கொடுக்கறது? உனக்கும் நாமும் அதுக்கும் நாமும் இப்படிலாம் போட்டு போயினே இருப்பாங்க. போன வருஷம் இன்ஃப்ளேஷன்னால், ஜிஎஸ்டி ப்ராப்ளம்னால பெருசாக பிஸ்கட் பிராண்ட்லாம் விற்கலை. இந்தியாவோட ஓல்டஸ்ட் பிஸ்கட் பிராண்டு இவங்க தான். இவங்க பேர் பார்லேன்னு. பார்லே பிஸ்கெட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸ், பால் பிஸ்கெட்டுங்கிறது. அவங்களே வந்து பேண்டமிக் முன்னாடியிலேருந்தே ப்ராப்ளம், பேண்டமிக்கில் ஒரேடியாக சேல்ஸ் இறங்கிடுச்சு பார்லேயோட பிஸ்கெட்ஸ். இப்போ தான் முடிஞ்சு இன்னும் பழைய சேல்ஸை ரீச் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இதை எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. காம்படிஷனுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது ஃபின் இன்ஃப்ளூயன்சர். என்ன மாதிரி இருக்கிற ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸை இன்க்ளூடிங் மீ ரொம்ப நம்பாதீங்க. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். போய் சர்டிஃபிகேஷன்லாம் கேளுங்க, செபி சர்டிஃபிகேட்டை கொண்டா அப்படின்னு கேளுங்க. செபி சர்டிஃபிகேட் இல்லைன்னா
அந்த பக்கம் போகாதீங்கன்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். செபி சர்டிஃபிகேஷன் இல்லாமல் பண்ணுறது ஊரை ஏமாத்துறது. அவதூத் சாத்தேன்னு ஒருத்தர் இது மாதிரி ஏமாற்றி பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாரு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒன்று சொன்னோம், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தோஸ் ஹூ நோ ஹவு டு டூ வில் டூ நாட் டீச் அப்படின்னா. எவனுக்கெல்லாம் பண்ண தெரியுமோ அவன் பண்ணுவான், மற்றவனுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருக்க மாட்டான். தோஸ் ஹூ டு நாட் நோ ஹவு டு டூ வில் டீச் அதர்ஸ் ஹவு டு டூ. அவன் விஷயம் தெரியாதவன் மற்றவனுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருப்பான். முக்கால்வாசி ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படி தான், இன்க்ளூடிங் யுவர்ஸ் ட்ரூலி. அதனால் ஃபின் இன்ஃப்ளூயன்ஸரை பிளைண்டாக நம்பிடாதீங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு அழகிற ஆற்றுல இறங்குற மாதிரி இறங்குங்க. அது இறங்குற ஆற்றுல இறங்குறச்சா குதிரை மண் குதிரையாக இருந்ததுன்னா ஆறு உங்களையும் சேர்த்து அடிச்சிட்டு போயிடும். அதனால் உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால் தெரிஞ்சு கரெக்டான அட்வைஸரு ஃபிசிக்கலாக பார்த்துட்டு செய்யுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மணிபேச்சு.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.